அன்பின் ஆவியானவரே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாய் நீங்கள் செய்கிற கிருபைகள் நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளை அறிய இந்த வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் மூலமாக எங்களுடைய விசுவாச கண்களை நீங்கள் திறந்து கொடுத்து இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்கிறவைகள் என்ன என்பதை காணும்படியாக நீங்கள் இதை அருளி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க. மீட்பர் ரட்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தை சேர்ந்து தியானிப்போம். இந்த 19ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜரும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிறாரு. அவருடைய கல்யாணம் வந்தது என்று சொல்லி முதலாவது ஒரு காட்சி பரலோகத்தில் கொடுக்கப்படுது. அந்த காட்சியில் நம்ம என்ன காண்றோம்னாக்க, பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது, வெண்மையான வஸ்திரம். அது பரிசுத்தவான்களின் நீதியே. அவங்க எல்லோரும் ஆண்டவரை துதித்து பாடுகிறாங்க. ஒரு பக்கம் தூதர்களும் 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொள்ளுகிறாங்க. இன்னொரு பக்கம் அநேக பரிசுத்தவான்கள், எண்ணிக்கையில் அடங்காத சிறியோரும் பெரியோருமான பரிசுத்தவான்கள் வானத்திலே அவரை தொழுது கொள்ளுகிறாங்க. இப்போ இந்த காட்சியில நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி தெசலோனிக்கேயர் அதிகாரத்தில் பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம நினைவு கூறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வருவார். அப்போ அவருக்குரியவர்களாகிய நம்ம மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்திய காலமும் கூட இருப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்ம நினைவு கூறுகிறோம். நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை அவர் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இந்த நேரத்தில் பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க என்பதை காண முடிகிறது. அப்போது பூமியில் பரிசுத்தவான்கள் இல்லை, அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறாங்க என்பது முடிவாகுது. அப்போ பூமியில் இருக்கிற மற்ற கோத்திரம் அது யார் என்று சொல்லி பார்த்தோம்னாக்க, இவங்க அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனவங்க, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நிற்கிற சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் ஆகிய இந்த 2 பிரிவினர் தான் பூமியில் இருக்கிறாங்க என்பதை. இப்போ இப்படிப்பட்ட அநீதியான உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி தேவன் புறப்பட்டு வர்றார். ஏற்கனவே இந்த மக்களை மோசம் போக்குன அந்த ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம், பாபிலோன் வேசி, அதுக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாரு, இந்த மிருகத்தையும் அதனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கும் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற வேலை இதுதான். மிருகத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட போகுது, கள்ள தீர்க்கதரிசிக்கும். அதுக்கப்புறம் இதை பின்பற்றி நடந்தாங்க இல்லையா, அவ்வளோ பேருக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்குறார். இதையும் நம்ம இன்னைக்கு வசனங்களோடு தொடர்பு படுத்தி இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும்
ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமேன். இந்த 7 வார்த்தைகளை தியானிப்போம். இப்போ முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுத்தாரு அந்த மகா வேசிக்கு. இதை குறித்து அங்கே இருக்கக்கூடிய 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவரை துதித்து கொள்ளுகிறாங்க, தொழுது கொள்ளுகிறாங்க. அல்லேலுயா என்கிற வார்த்தையை பார்க்குறோம். இந்த அல்லேலுயா வார்த்தை இந்த வெளிப்படுத்தலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்போது அதில் சொல்கிறாங்க, அடுத்து என்ன சொல்லப்படுது? சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் பிறக்குது. அது என்ன சொல்லுது? தேவனுடைய ஊழியக்காரரே என்று சொல்வதை கவனிங்க. அப்போது நம்ம ஒவ்வொருவருமே தேவனுடைய ஊழியக்காரர்களாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஊழியக்காரர்களாய் என்ன செய்கிறோம்? ஊழியம் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க விசுவாசத்தோடு ஆவியை கொண்டு முயற்சி செய்கிறோம். இதுதான் அவருடைய ஊழியக்காரர்களுடைய அடையாளம். அவர்கள் சிறியோர்களாக இருக்கலாம், பெரியோர்களாக இருக்கலாம், மற்றும் சகல ஜனங்களும் அவரை தொழுது கொள்ளும்படியாக சத்தம் வந்த உடனே திரளான ஜனங்கள் இடக்கூடிய ஒரு ஆரவாரமான சத்தமாக பெருவெள்ள இடைச்சலை போல ஒரு சத்தம் எழும்பி என்ன சொல்லுது? இந்த 6ஆம் வசனத்தையும் 7, 8 இதை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? ரெடியா? அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். அப்போது மகிழ்ச்சியோடு எல்லோரும் பாடக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்குது. அடுத்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லி வரும் பொழுது நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். முதல் காரியம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசப்பா ஒரு வாக்கு தத்தம் பண்ணினார். யோவான் 14 அவர் என்ன சொன்னார்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்போது இது சீஷர்களுக்கு இயேசு ஆண்டவர் சொன்னது. அந்த சீஷர்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவசிக்கிற நாமளும் இந்த வார்த்தையை சுதந்திரித்து கொள்கிறோம். என்ன காரணம்? நம்ம இயேசப்பா சொல்லிட்டு போனார், நான் திரும்பி வருவேன், என் பிதாவின் வீட்டுக்கு உங்களை அழைத்து செல்வேன். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டாக தான் இது இருக்குது என்பதை. அதே மாதிரி ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய வார்த்தையை மத்தேயு 22 வாசிக்கிறோம். இயேசுப்பா சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு வரும்படி ஊழியக்காரரை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க அந்த விருந்துக்கு வர அவங்களுக்கு மனதில்லை. ஒருவன் வயலுக்கு போயிட்டான், ஒருவன் ஊழியக்காரனை அவமானப்படுத்தி கொலை செய்தான். இதை கேட்ட ராஜா என்ன செஞ்சார்? அந்த கொலைபாதர்களை அழித்து அவங்க பட்டணங்களை சுட்டெரித்தான் என்று பார்க்கிறோம். அப்புறம் விருந்து ஆயத்தமாக இருப்பதனால அழைக்கப்பட்டவங்க தகுதி இல்லாமல் போயிட்டாங்க. வழியோரத்தில் காணப்படுகிற எல்லோரையும் அழைத்து கொண்டு வாருங்க என்று சொல்கிறாரு. அப்போ நல்லோர் பொல்லோர் எல்லோரையும் விருந்துக்கு கூட்டு வர்றாங்க. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைஞ்சி இருந்தது. அப்போ ராஜா உள்ளே பிரவேசித்து கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, அப்போ இந்த இடத்துல கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டார் இல்லையா? அப்போ கல்யாண வஸ்திரங்கிறது என்ன? அதுதான் நம்ம வெளிப்படுத்தலில் வாசித்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு
நம்ம மனம் திரும்பி பரிசுத்தவான்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்மளுடைய சொந்த எண்ணத்தில் நம்ம முடிவு செய்தாதான் நம்ம இந்த வஸ்திரத்தை தரிப்பிக்க முடியும். ஏன்னா தேவனுடைய நீதி நமக்கு தரிப்பிக்கப்படுது. அது கர்த்தரிடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் அந்த நீதி நம்ம இடத்துல பிரகாசிக்க முடியும். நம்ம மறுபடியும் மாம்சத்தில் வாழ முயற்சி செய்கிறோம், விட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளால் அந்த நீதியை செய்ய முடியாது. அதனால தான் இந்த இடத்துல ஒருத்தன இடத்துல வஸ்திரம் இல்லை, ஆண்டவர் கேட்குறாரு, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்கிறாரு. அவன் பேசாமல் இருந்தான். அப்போது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாக்குற புறம்பான டார்க்னஸ் நரகத்தில் போடுங்கன்னு சொல்லிவிட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் என்று சொல்கிறார். அப்போது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் என்பது இதில் மாத்திரமல்ல, இந்த 10 கன்னிகைகள் ஓமானத்திலையும் நம்ம பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் வர்றாரு. வரும்போது என்ன நடக்குது, 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க. அவங்க எண்ணெயை கூட கொண்டு போனாங்க. அப்போ அது என்ன காண்பிக்குது, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆவியில் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய நீதிகளிலே நடந்து விசுவாசத்தை காத்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நம்ம எப்போதும் நம்ம இடத்துல எண்ணெய் குறைவு இல்லாமல் இருக்கும். அவர் வரும்போது நம்ம ரெடி. அது மட்டும் இல்லை, இந்த வருகை ஒரு சடனாக இருக்கும். ஏதோ ரொம்ப ஒரு நிறைய இதெல்லாம் நடந்து ஒரு மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு இல்லை. சடுதியாக ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பது. அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும் என்பது தான். அப்போது இதை பற்றி 9ஆம் வசனம் என்ன சொல்லுது, பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இவங்க ஏன் பாக்கியவான்கள் என்று சொன்னால் நம்ம அதில் அடுத்து வாசிக்கும் போது புரிந்து கொள்வோம். தேவன் நம்மை மீட்டு கொள்ளாவிட்டால் நம்ம நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது அப்படியே இருதயத்தில் நமக்கு ஒரு பதபதைப்பு உண்டாகும். ஏன்னா அநீதியான உலகத்துக்கு தேவன் கொடுக்கிற ஆக்கினை தீர்ப்பு அவ்வளவு பயங்கரமாக இருக்க போகுது என்பது தான். ஸோ தொடர்ந்து வாசிக்கலாம். 10ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றான். இப்போ இந்த விஷயங்களை அவருக்கு சொன்ன அந்த தூதனை யோவான் காலில் விழுந்து வணங்குறார். அவர் அது வரைக்கும் பொறுத்திருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே ஒரு உணர்ச்சி பொங்க அவனுடைய தூதனுடைய காலில் விழுந்துட்டார். உடனே தூதன் சொல்லிட்டான், பாருங்க, நீ என்னை வணங்காத, நானும் ஒரு ஊழியக்காரன் தான், நீ தேவனை தொழுதுகொள் என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சாட்சி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது தீர்க்க தரிசனத்தின் ஆவியில தான் அதை கொடுக்குறோம் என்பதற்கான ஒரு ரகசியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு வாயில் சாட்சி உண்டாகுது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை கொடுக்குறோம். கொடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், கண்ணால் காண முடியாத தேவனை பற்றி பேசுகிறோம். இப்போ கூட நான் சொன்னேன், அப்பாவுக்காக ஜெபித்தேன், அவருடைய முட்டி வலி சொஸ்தமானதுன்னு சொன்னேன். இப்போ இந்த சாட்சியை நான் எதை வைத்து சொல்லுகிறேன், எனக்கு என்ன ஆதாரம், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே உள்ள விசுவாசமே இந்த சாட்சி. அது மாத்திரமல்ல, இப்படி கொடுக்கக்கூடிய சாட்சி ஒவ்வொன்றுமே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளப்பட்டவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தைத்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு வெள்ளை குதிரை ஒன்று இருக்குது.
அதில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் என்று நம்ம யோவான் 1 வாசிக்கிறோமே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ அவருடைய நாமம் வார்த்தை என்பது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குதிரையில் ஏறி இருக்கிறாரு. அவர் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார். இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை ஏறி இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம், அடையாளம்? அவர் யுத்தத்துக்கு புறப்பட்டு விட்டார். இந்த யுத்தம் தான் இவ்வளவு நாட்களாக நடக்காமல் இஸ் வெயிட்டிங் டு கம். ஏன்னா இயேசப்பா ஏன் இன்னும் வரவில்லை என்று அநேகமாக கேட்கிறவங்களுக்கு ஒரு பதில் என்னென்னா, அவர் அடுத்த வருகையில் வரும்பொழுது ஒரு யுத்த வீரனாக வரப்போகிறார். அப்போது இந்த அநீதியான உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறாரு. இந்த நியாய தீர்ப்புக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போகாதபடிக்கு தான் அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் மீட்டு கொள்ளப்பட வேண்டும். அவருடைய நாமம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அநேகர் அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி அவர்கள் மீட்டு கொள்ளப்பட வேண்டும் என்று தான் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். அப்போது அவர் கூட வர்றவங்களும் இந்த வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவருடைய நாமமும் என்ன சொல்லப்படுது? உண்மையும் சத்தியமும் எனப்பட்டவர் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போது 15ஆம் வசனம் இப்போ தான் அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு பற்றி என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை ஆளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தத்துக்கு போகும்போது அவர் கையில் பட்டயத்தை வச்சிடல, ஆனால் வாயிலிருந்து பட்டயம் வருது. பூமியில் நம்ம அப்படி தான் பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எப்படி? அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம். இது எதை காண்பிக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 12 இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவசிக்கலன்னா அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போது ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது அவர் வாயின் பட்டயத்தினால தான் யுத்தம் பண்ணுறாரு. அவருடைய வசனம் தான் யுத்தம் பண்ணுது. இப்போ நம்ம கைகளில் இருக்கிற வேத வசனம் சாதாரணது இல்லை பிரியமானவர்களே. நம்ம ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வசனத்தின் மூலமாக தான் தேவனை அறிகிறோம். அதன் மூலமாகத்தான் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்கிறோம், இடத்துல கிட்டி சேருகிறோம், வரப்போகிற காரியத்தை அறிகிறோம். பூமியில் கடைசி நாட்களில் சம்பவிக்கிறது வரைக்கும் அதில் இருக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இதில் பட்டயம் இருக்கிறது. வேத வசனத்தில் பட்டயம் இருக்கிறது. அது ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்குது பரிசுத்தவான்களுக்கு. ஆனால் கீழ்ப்படியாதவங்களுக்கு அது என்ன? அவர்களை கொலை செய்கிற ஒரு பட்டயமாக அது இருக்குது. ஏன்னா அவங்க இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதை அவர்கள் கேட்டும் மனம் திரும்பாமல் தங்களுக்கு கேடு உண்டாக அதை தள்ளி விடுகிறார்கள் என்பதே. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதை பாதுகாக்கணும் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு இணங்கி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. சரி, 16ஆம் வசனம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து. இப்போது அடுத்து தேவன் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் முழுவதுக்கும் அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து அவங்களோடு யுத்தம் பண்ண போகிறார். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காரியம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அந்த மிருகம் என்ன செஞ்சிச்சு? அது புறப்பட்டு போய் பூமியில் உள்ள அந்த 10 ராஜாக்களை ஏமாற்றி அவங்கள அழைத்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி வாசித்தமா முந்தின அதிகாரத்தில். அவங்க எல்லோருமே யுத்தத்துக்கு ஆயத்தமாகி புறப்பட்டு வர்றாங்க. அவங்க யுத்தம் பண்ண வர்ற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே குதிரையில் ஏறி வருகிறார். அப்போது இதை உலகப்பூர்வமாக நம்ம பார்த்து புரிந்து கொள்ளணும்னா நான் இதை இப்படி புரிந்து கொள்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக 10 ராஜாக்கள் 10 தேசங்கள் ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய என்டையர் வேர்ல்டு அதுக்கு எதிராக புறப்பட்டு வரப்போகிற நேரத்தில்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் டைரெக்டாக வந்து அவரே யுத்தம் பண்ணுகிறார். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேலின் கரம் ஒவ்வொரு முறையும் பாதுகாக்கப்படுது. அவனை விடவும் பலசாலியான பல தேசங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புறானுங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய வில்லுகளை முறித்து போடுகிறார், அவருடைய அம்புகளை முறித்து போடுகிறார். இன்று அளவும் வெற்றியை தந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கடைசி யுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் பயங்கரமானது. 10 ராஜாக்கள் என்பது 10 உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய என்டையர் இதை குறிக்கிறதா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு யுத்தம், அதுதான் 3ஆம் உலக யுத்தம் என்று சொல்லி சிலருடைய வெளிப்பாடுகள் அது கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் இயேசு ஆண்டவரே அங்கே வரார். இப்போ அதில் பார்க்குறோம், அவர் போட்டிருக்குது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று அந்த நாமத்தை அவர் தரித்து கொண்டு வருகிறாரு. பின்பு தூதன் சூரியனில் நிற்கிறான். அவன் வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளில் ஏறியிருக்கிறவருடைய மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். அப்போ பூமியில் ஒரு விருந்து நடக்குது. அது என்ன விருந்து தெரியுமா? பறவைகள், மாம்சத்தை பட்சிக்கக்கூடிய கழுகுகள், பறவைகள், இவைகளுக்கு ஒரு விருந்து. அது என்ன? இந்த மாதிரி தேவனுக்கு விரோதமாக வரக்கூடியவங்களுடைய மாம்சத்தை தான் அவைகள் பட்சிக்க போகிறது என்று பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் எவ்வளவு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க பாருங்கள். சேனை, முக்கியமாக படை வீரர்களும் மற்றவர்களும் இருக்கிற அடக்கம் என்பதை பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்தேயு 24 ஆண்டவருடைய சீஷர்கள் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்துல வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கல்லின் மேலே ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள் இயேசப்பாட்ட தனிமையாக வந்து ஒரு காரியத்தை விசாரிக்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஆண்டவரே என்ன அடையாளம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் இதை சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்குங்கிறத குறித்து ஒரு எச்சரிப்பை முதல்ல கொடுக்குறாரு. என்னென்னா, நிறைய பேர் என்னுடைய நாமத்தை தரிச்சுக்கிட்டு வந்து நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க அப்படின்னு. இது இன்றைக்கும் கூட ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசுவாசத்தோடு ஆரம்பிக்கிறாங்க, தேவனை பற்றி அறிகிறாங்க, ஆண்டவருக்கு வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை விட்டு வழி விலகி தங்கள் பெருமையினால் மதிகேடு அடைந்து தேவன் செய்ய சொல்லாத காரியங்களை செய்து பின்மாற்றம் அடைந்து போய்விடுகிறாங்க. இப்போ ஏறக்குறைய சவுல் போல தான். சவுல் என்ன செஞ்சான்? தேவ ஆவியானவர் அவன் மீது வல்லமையாக இறங்கி வந்தார், தீர்க்க தரிசனம் கூட சொன்னான். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் செய்யவில்லை. அவன் விருப்பப்பட்டதையே செய்து அவன் கீழ்ப்படியாமைக்குள்ளே போனான் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் சாத்தான் அநேகருடைய இருதயத்தை வஞ்சித்து, ஊழியக்காரர்களுக்கும் இந்த வஞ்சனை வருகிறது. நீ வந்து ஏன் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய சுய எண்ணத்தின ஏவுதல்களில் சாத்தான் கொடுக்கக்கூடிய ஏவுதல்களை கேட்டு அவங்க ஏமாந்து என்ன செய்து விடுகிறாங்க? சுய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய மனதாக இருக்கும்போது என்ன ஆகுது? ஆவியானவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க மறந்து தேவனுக்காகத்தான் செய்கிறோம்னு சொல்லி சொந்தமாக நினைத்து கொண்டு சில காரியங்களை செய்து பின்மாற்றம் அடைந்து போய்விடுகிறாங்க. அவங்க தங்களையே கிறிஸ்துக்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற மேய்ப்பர்களாக மாறிவிடுகிறாங்க. இதற்கு சரித்திரத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார் ஒருத்தர் அதே மாதிரி வழி விலகி போய் நிறைய காரியங்களை செல்ஃபாக அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொந்த டாக்டரின்ஸை பேச ஆரம்பிச்சிட்டாரு, சுய இன்டர்பிரிட்டேஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆவியானவர் இல்லாத ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்ன ஆகிவிடும்? ஒரு கல்ட்டை உருவாக்கிவிடும். பார்த்திங்கன்னா வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்களை ஒருத்தர் போதித்து மக்களை தவறாக வழி நடத்தினா என்ன உண்டாகும் தெரியுமா? கேட்கிறவர்களுக்கு சத்திய ஆவியின் வெளிப்பாடு இருக்காது, சாத்தானுடைய வழிகளில் நடக்கும்படியான இடரல்கள் வந்துவிடும். இப்படித்தான் சாத்தான் இன்னைக்கு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்க. இதே மாதிரி உலகமெல்லாம் நடந்திருக்கு.
ஸோ அநேகர் என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்கிறார். அப்போது நானே கிறிஸ்து என்று சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவங்க பிரசங்கிப்பது போல வந்து அவருக்காக செய்கிறது மாதிரி நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லிட்டு வர்றவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லாமல் மறைமுகமாக அந்தரங்கத்தில் அவங்க சுயமாக தங்களுக்கே ஊழியம் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இதை எதை கொண்டு அறிய முடியும்? ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் தேவனிடத்துலேருந்து வந்ததில்லை. அப்போது எந்த ஒருத்தன் தன் சுய மகிமையை தேடுகிறானோ, தன்னுடைய பேரில் இப்போ என்கிட்ட இப்போ நான் என்னால் தான் இதை செய்ய முடியும், நான் இதை செஞ்சுருக்கிறேன், நான் இவ்வளோ பேருக்கு இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செல்ஃப் ப்ராக்ளமேஷனுக்குள்ளே எவன் வர்றானோ அவனிடத்தில் வஞ்சக ஆவி இருக்கிறது என்பதை காண முடிகிறது. ஆனால் சத்தியாவியால் வழிநடத்தப்படுகிற ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவனை குறித்து மாத்திரமே சாட்சி கொடுக்க முடியும். அவன் என்ன சொல்லுவான்? இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறாரு, நீயும் ஜெபி நானும் ஜெபிக்கிறேன், நம்ம அவரிடத்துல சேர்ந்து போவோம், அவர் செய்வார் என்று சொல்லி மந்தையை ஊக்கப்படுத்தணுமே தவிர தன்னிடமாக திருப்பக்கூடாது என்பதை பார்க்கிறோம். இதில் பவுல் கவனமாக இருந்தார். அவர் எங்கேயுமே இது பண்ணலை. அவர் சொல்கிறாரு, 3ஆம் வானம் வரைக்கும் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு யாரோ ஒருத்தனை சொல்வது போல சொன்னதை நம்ம கவனத்தில் கொள்ளுகிறோம். சரி, அடுத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜனங்க ஒருவருக்கு ஒரு விரோதமாக எழும்புவாங்க, பஞ்சம், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் வந்து வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிற நம் தேவன் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நிறைய பேர் இடரல் அடைந்து போயிடுவாங்க, விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க, காட்டி கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். கள்ள தீர்க்க தரிசிகளும் இந்த மாதிரி எழும்பி தேவனுடைய நாமத்தில் பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி நிறைய பேரை வஞ்சிப்பாங்க என்று சொல்கிறாரு. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்புறம் பாழாக்குகிற அறிவறுப்பை குறித்து சொல்கிறாரு. அந்தி கிறிஸ்து அந்த ஒன் மேன் ஆன்டி கிரைஸ்ட்டு அந்த டயத்தில் நம்ம தானியலில் வாசித்தோம், அதை பற்றியும் சொல்கிறாரு. சொல்லி முடித்து விட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்கிற வார்த்தை வந்து கொடுக்குறார். அந்த இடத்துக்கு பாருங்கள், 28ஆம் வசனம், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அதாவது மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பாருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்கிற ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ இதை வச்சு தான் நம்ம எப்படி இணைக்கிறோம்? இந்த இடத்துல வந்து பறக்கிற பறவைகளுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இதுதான் குறிக்குது. ஏன்னா பின்ன என்ன நடக்குது பாருங்கள், 19ஆம் வசனம், மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளின் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்போது இவங்க ஆண்டவருக்கும் அவருடைய தூதர்களுக்கும் விரோதமாக வர்றாங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. இப்போ இது வரைக்கும் அந்த மிருகம் அனுமதித்தார் ஆண்டவர், இப்போ அந்த மிருகம் பிடிக்கப்படுது. அந்த மிருகத்தோடு சேர்ந்த கள்ள தீர்க்கதரிசி இருக்கான் பாருங்க, அவனும் பிடிக்கப்படுகிறான். இப்போ இவன் வந்து எப்படி செஞ்சு மோசம் போக்கினானா, அந்த மிருகம் அது என்ன செஞ்சது, அற்புதத்தை செய்யக்கூடிய மிருகமாக இருந்தது. அது அற்புதம் செஞ்சு அநேகரை வஞ்சித்தது. அதனால் அநேகர் அந்த சொரூபங்களை வணங்குனாங்க. கள்ள தீர்க்கதரிசியும் இந்த மாதிரி செஞ்சான். 2 பேரையும் ஆண்டவர் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் தூக்கி போடுகிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருந்தவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. ஆமேன்.